Good morning and all. Today we discuss about Unit 18 Organization of Tissue. The new topic is animal tissue. An assemblage of the one or more types of the specialized cells held together with the extracellular material consists of tissue. The study of tissue is known as histology. அதாவது இன்றைக்கி நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா விலங்கு திசுக்கள் ஒன்று அல்லது பல வகையான தனி சிறப்புடைய செல்கள் அதன் வெளிப்புறத்தில் உள்ள பொருட்களின் மூலம் ஒன்றோடு ஒன்று இணைந்து திசுவை நம்மளுக்கு என்ன பண்ணி நிர்ணயிக்கின்றன. செல் பற்றிய படிப்புக்கு செல்லியல் என்றும் திசுக்கள் பற்றிய படிப்புக்கு திசுவியல் ஹிஸ்டாலஜி என்றும் அழைக்கப்படுகிறது. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எ சிம்பிள் டிஷ்யூ, எ குரூப் ஆஃப் செல்ஸ் தட் ஆர் சிமிலர் ஆர் ஆர்ஜின் ஃபார்ம் ஸ்ட்ரக்சர் and work together to perform a specific function is called the simple tissue. அதாவது அமைப்பு, தோற்றம், உருவம் மற்றும் வேலை இவற்றை ஒரே மாதிரியாக கொண்ட தொகுப்பான ஒரே செல்கள் தான் எளிய திசுக்கள் அப்படின்னு பார்த்தா நம்மளுக்கு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த காம்பவுண்ட் டிஷ்யூ, a group of cells that different in their structure, function but the coordinate to perform the specific function. அதே சமயம் அந்த தொகுப்பான செல்கள் அவைகள் அமைப்பு மற்றும் செயல்பாட்டில் வேறுபட்டு ஆனால் ஒரு குறிப்பிட்ட பணியை பார்த்தீங்கன்னா ஒருங்கிணைந்து செய்யும் போது அது என்னன்னு சொல்கிறாங்க, கூட்டு திசுக்கள் என அழைக்கப்படுகிறது. So the animal tissue can be grouped in the four basic types. The one is the epithelial tissue, the second one is the connective tissue, third one is muscular tissue and fourth one is the nervous tissue. அதாவது அந்த விலங்கு திசுக்கள் அவற்றின் அமைப்பு மற்றும் செயல்பாடுகளை அடிப்படையை கொண்டு என்ன பண்ணுறாங்க, 4 வகையை பிரிக்கிறாங்க. ஒன்று பார்த்தோன்னா எளிய திசு, ரெண்டாவது இணைப்பு திசு, மூணாவது தசை திசு, நாலாவது நரம்பு திசு. ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எ எபித்தீலியல் திசு. இட் இஸ் எ சிம்பிளஸ்ட் திசு. It is a simplest tissue composed of the one or more layer of cells covering the external surface of the body and internal organ. The cells arranged very close to each other with the less extracellular material. The epithelial cells lies on a non-cellular basement membrane. The epithelial tissue generally the legs, the blood vessels. The epithelium is separated by the underlying the connective tissue which provides it with the nutrients. There are the two types of the specialized tissue. The one is the simple epithelium and another one is a compound epithelium. The simple epithelium is composed of the single layer of cells resting on the basement membrane. Compound epithelium is composed of the several layer of cells. Only the cells of the deepest layer of rest on the basement membranes. அதை இப்போ நம்ம பார்க்குறது பார்த்தோன்னா எளிய திசு, எபித்தீலியல் திசு. இது ஒரு எளிய திசுன்னு பார்த்தோன்னா சொல்கிறாங்க. இட் இஸ் ஏ சிம்பிளஸ்ட் திசு, எளிய திசுன்னு சொல்லுவாங்க. எபித்தீலிய திசுவானது ஒன்று அல்லது பல அடுக்கு செல்களால் ஆகி உடலினுடைய வெளிப்புறத்தையும் உள்ளுறுப்புகளையும் சூழ்ந்துள்ளது. உடலினுடைய வெளிப்புறத்தையும் உள்ளுறுப்பையும் நம்மளுக்கு என்ன பண்ணுள்ளது, சூழ்ந்துள்ளது. இச்செல்கள் ஒன்றுடன் ஒன்று நெருக்கமாக குறைந்த செல் இடைவெளி பொருட்களுடன் அமைந்துள்ளன. எபித்தீலியல் செல்கள் இல்லாத தாங்கு சவ்வின் மீது அமைந்து சிறப்பு அமைப்பான கொலோஜன் என்னும் அமைவூட்டும் உறுப்பு புரதத்தை நம்மளுக்கு என்னது பெற்றிருக்கிறது. பொதுவாக எபித்தீலியல் திசுக்களில் நம்மளுக்கு இரத்த நாளங்கள் இல்லை. இதில் நம்மளுக்கு இப்போ என்ன இல்லை, இரத்த நாளங்கள் இல்லை. எபித்தீலியம் அதனோட கீழுள்ள ஊட்டச்சத்துக்களுக்கு இணைப்பு திசுவால் நம்மளுக்கு என்ன பண்ணுது, பிரிக்கப்பட்டுள்ளது. 2 வகையை பிரிச்சிருக்காங்க. ஒன்று நம்மளுக்கு பார்த்தோன்னா எளிய எபித்தீலியம், ரெண்டாவது பார்த்தோன்னா கூட்டு எபித்தீலியம். எளிய எபித்தீலியம் அப்படின்னு சொல்லி பார்த்தா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எளிய எபித்தீலியம் பார்த்தா அடித்தள சவ்வின் மீது அமைந்து ஒற்றை அடுக்கு செல்களால் ஆனது. நம்மளுக்கு எதனால் ஆனது, ஒற்றை அடுக்கு செல்களால் ஆனது. கூட்டு எபித்தீலியம்னா இது பல அடுக்கு செல்களால் ஆனது. இது என்னன்னு சொல்கிறாங்க, பல அடுக்கு செல்களால் ஆனது. மிக ஆழ்ந்த செல்லடுக்கு மட்டுமே அடித்தள சவ்வின் மீது பொதிந்துள்ளது. ஓகே, நெக்ஸ்ட்டு த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த எபித்தீலியல் திசு. The skin with the form a outer covering of the body protect the underlying cells from the drying, injury and the microbial infection. The help
in absorption of water and nutrients. They are involved in the elimination of waste product. Some epithelial tissue perform the secretion of another function, the secretion of sweat, saliva, mucus and enzymes. அந்த எபித்திலியல் திசுனுடைய செயல்பாடுகளில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா பார்க்கும்போது உடலின் வெளிப்பகுதியை மூடியுள்ள தோல் எபித்திலியல் செல்களால் ஆனது. இந்த செல்கள் அடித்தளத்தில் உள்ள செல்களை காய்ந்து போகாமல் நம்மளுக்கு காயமடையாமல் நம்மளுக்கு என்ன பண்ணுது, பாதுகாக்கிறது. நுண்ணுயிர்களின் தொற்றுதலிருந்து நம்மளுக்கு என்ன பண்ணுது, பாதுகாக்கிறது. த செகண்ட் பாயிண்ட் இஸ் இவை நீர் மற்றும் சத்துக்கள் என்ன பண்ணுது, உறிஞ்ச உதவுகிறது. த அப்சார்ப்ஷன் ஆஃப் வாட்டர் அண்டு நியூட்ரியன்ஸ். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா கழிவுப் பொருட்களை நீக்கும் பணியில் ஈடுபடுகிறது. இன்வால்வ் தி எலிமினேஷன் ஆஃப் வேஸ்ட் ப்ராடக்ட். அண்ட் ஃபோர்த் ஒன் இஸ் சில எபித்திலியல் திசுக்கள் சுரத்தலில் செயல்படுகின்றன. அவை பல்வேறு வகையான உயிர் வேதிப் பொருட்களான வியர்வை, உமிழ்நீர், கோலை மற்றும் என்னது நொதிகளை நம்மளுக்கு என்ன பண்ணுறது, சுரக்கிறது. ஓகே, இல்லை ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் எ சிம்பிள் எபித்திலியம். So it is formed the single layer of cells. It forms the lining our body, the cavities and a duct. The simple epithelium is further divided into following types. அதாவது எளிய எபித்திலியம் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லுவாங்க. நம்மளுக்கு என்னென்னு சொல்லுவாங்க, எளிய எபித்திலியம் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லுவாங்க. இது ஒற்றை அடுக்கு செல்களால் ஆனது. உடற்குழி மற்றும் நாளங்களின் உட்பூச்சி எபித்திலியத்தால் ஆனது. எளிய எபித்திலியம் கீழ்காண நிறைய வகை வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு நாம் வந்து பார்த்தோன்னா பார்க்குறது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கோமஸ் எபித்திலியம். ஃபஸ்ட்டு என்னது, கோமஸ் epithelium. It is made up of the thin flat cells. It is made up of another thin flat cells with prominent the nuclei. Next is the cells having the irregular boundaries. And bind with the neighborous cells. The squamous epithelium is also known as the Bowman membrane, which form the delicate lining of the buccal cavity, alveoli of lungs, the proximal tube of kidney, and covering the skin and tongue. It protects the body from the mechanical injury, drying the invasion of germs. அதாவது இது என்னென்னு சொல்கிறாங்க, தட்டை எபித்திலியம் சொல்லுவாங்க. இது தெளிவாக தெரியும் உட்கருக்களை உடையது. மெல்லிய தட்டையான செல்களானது. இந்த செல்கள் ஒழுங்கற்ற எல்லைகளை கொண்டுள்ளது. இது எப்படி இருக்குன்னா, ஒழுங்கற்ற அந்த எல்லைகளை நம்மளுக்கு என்னது கொண்டுள்ளது. பக்கத்தில் உள்ள செல்களுடன் பிணைந்துள்ளது. இது என்ன பண்ணுதுன்னா, பக்கத்தில் உள்ள செல்களுடன் என்ன பண்ணுது, பிணைந்துள்ளது. தட்டை எபித்திலியம் பாதை சவ்வு என்றும் அறியப்படுகிறது. இவை வாய்க்குழி, நுரையீரல், அந்த நுண் காற்றுப்பைகள், நுரையில் இருக்கக்கூடிய அந்த நுண் காற்றுப்பைகள், சிறுநீரகத்தின் அண்மை சுருள் குழல்கள், இரத்த நாளங்கள், தோல் மேல் உறை மற்றும் நாக்கு ஆகியவற்றில் மென்மையான பூச்சாக இது வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இது காயங்கள், வறண்டு போதல் மற்றும் நோய்க்கிருமிகளின் புகுதலிருந்து நம் உடலை என்ன பண்ணுது, பாதுகாக்கிறது. And second one is the cuboidal epithelium. It is composed of the single layer of the cubical cells. The nucleus is round and lies the center. The tissues present in the thyroid vesicles, the salivary glands, the sweat gland and exocrine, the pancreas. It is also found in the intestine and the tubular part of the nephron, the kidney tubules. As the microvilli that increase the absorptive the surface area. Their main function is secretion and absorption. இதனுடைய main function secretion and absorption. ஓகே, இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா கனச்சதுர வடிவ எபித்திலியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இது ஒற்றை அடுக்கு கனச்சதுர செல்களால் ஆனவை. இது செல்லினுடைய மையத்தில் வட்ட வடிவ உட்கரு நம்மளுக்கு என்ன பண்ணுள்ளது, காணப்படுகிறது. வட்ட வடிவ உட்கரு அமைந்துள்ளது. இந்த திசு தைராய்டு, உமிழ்நீர் சுரப்பிகள், வியர்வை சுரப்பிகள் மற்றும் நாளமுடைய கணைய சுரப்பி ஆகியவற்றில் உள்ளது. மேலும் இது சிறுகுடல் மற்றும் நெஃப்ரானின் பகுதிகளில் என்னது நுண் உறிஞ்சிகளாக காணப்படுகிறது. இதனால் உறிஞ்சும் பரப்பு அதிகரிக்கிறது. இவற்றினுடைய முக்கிய செயல் சுரத்தல் மற்றும் உறிஞ்சுதல். And another one is the columnar epithelium.
It is a composed of the single layer of the cylinder and elongated and pillar-like cells. The nucleus are located in the base. The nucleus is located in the base. Okay, it is found the lining the stomach, the gallbladder, the bile duct, small intestine, the colon, oviduct, and also form the mucous membranes. They are the mainly involved in the secretion and absorption. Secretion and absorption. அதாவது நம்மளுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா தூண் எபித்தீலியன் பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. இது நீண்ட தூண்களை போன்ற ஒற்றை அடுக்கு செல்களால் ஆனது. உட்கரு செல்லினுடைய அடிப்பகுதியில் அமைந்துள்ளது. உட்கரு நம்மளுக்கு என்ன செல்லினுடைய அடிப்பகுதியில் அமைந்துள்ளது. இது இரைப்பை, பித்தப்பை, பித்தநாளம், சிறுகுடல், பெருகுடல், அண்டக்குடல் மற்றும் கோலை சவ்விலும் படர்ந்து காணப்படுகிறது. இதன் முக்கிய பணி நம்மளுக்கு என்னன்னு சொல்லி பார்க்குறது, முக்கியமாக வந்து பார்த்தோன்னா சுரத்தல் மற்றும் உறிஞ்சுதல் வேலையை செய்கிறது. என்ன பண்ணுது, செய்கிறது. அதுக்கடுத்து பார்த்தோன்னா இந்த சிலியேட்டட் எபித்தீலியம். To certain the columnar cells bear the numerous the delicate hair-like the outgrowths called the ciliated and are called the ciliated epithelium. Their function is to move the particles or mucus is a specific direction over the epithelium. It is seen in the trachea of the windpipe, the branchioles of the respiratory tract, the kidney tubules and the fallopian tubules of the oviduct. அதாவது என்னென்னு சொல்லுவாங்கன்னா குறியிலை எபித்தீலியம் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லுவாங்க. சில தூண் எபித்தீலியங்களில் ரோமங்கள் அந்த ரோமங்கள் போன்ற மென்மையான வெளிநீட்சிகளை பெற்றுள்ளன. இவை குறியிலை எபித்தீலியம் என்று அழைக்கப்படுகிறது. இவற்றினுடைய செயல் துகள்களை அல்லது கோலைகளை ஒரு குறிப்பிட்ட திசையில் எபித்தீலியத்தின் மீது நகர்த்துவதாகும். இது சுவாச குழாய், சுவாச பாதையினுடைய நுண்குழல்கள், சிறுநீரக குழல்கள் மற்றும் அண்டக்குழல்களில் இது என்ன பண்ணுது நம்மளுக்கு காணப்படுகிறது. ஓகே, next the glandular epithelium, சுரக்கும் epithelium. The epithelial cells are often the modified from the specialized gland cells which secrete the chemical substances at the epithelial surface. This lines the gastric glands, the pancreatic tubules and the intestinal gland. அதாவது இது நம்மள சுரக்கும் எபித்தீலியம் பார்த்தோன்னா சொல்லுவாங்க. இது எபித்தீலியல் செல்கள் மாற்றம் அடைந்து சிறப்பான சுரக்கும் செல்களாக உருவாகிறது. இவை எபித்தீலியத்தின் புறப்பரப்பில் சில வேதிப்பொருட்களை சுரக்கின்றன. அது என்னன்னு சொல்லி பார்த்தா எபித்தீலியல் திசு இரைப்பை சுரப்பிகள், கணைய குழாய்கள் மற்றும் குடல் சுரப்பிகள் மீது பூச்சிகளாக நம்மளுக்கு என்னது காணப்படுகிறது. ஓகே, தேங்க்யூ and all. The next class will be see the compound epithelium. Okay, thank you and all.